தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பச்சை பயிரை வச்சு 5 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ முதல்ல நான் இங்கே வந்து முளைக்கட்டிய பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பருப்பு நம்ம சாதாரணமாக ஊற வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் முளைக்கட்டிய பருப்புக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதால நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது முதல்ல 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு பிறகு அந்த தண்ணியை வடிகட்டின பிறகு நம்மளுடைய சாதாரணமான நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டா போதும். ஒரு 12 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா முளைப்பு வந்திருக்கும். அப்படி தான் நான் முளைக்கட்டி பயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இது தோராயமாக 300 கிராம் இருக்கும். 300 கிராம் முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்கறது முடிஞ்ச அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விடலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். மீடியம் தீயில் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த நிலையில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ நாம் பச்சை பயிரை வடிகட்டின பிறகு இப்படி இருக்குது. இதை நம்ம தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வானல் சூடானதும் சிறிது கடுகு, சிறிது சீரகம், சிறிது காய்ந்த மிளகாய். இங்கே நான் ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் மட்டும் தான் தாளிக்க போகிறோம். காய்ஞ்ச மிளகாய் விட்டு போட்டுக்கோங்க. கூட சிறிதளவு இஞ்சி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிறிதளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையாக சிறிது உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். 2 கிளறின பிறகு அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நமக்கு பச்சை பயிறு சுண்டல் தயார். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பச்சை பயிறு இனிப்பு சுண்டல். இதுக்கு முன்னாடி சொன்னபடி வானலில் நம்ம பச்சை பயிரை வேக வச்சுக்கிறோம். வேக வச்ச பிறகு அது கூட வெல்லம், ஏலக்காய் பொடி, சிறிதளவு முந்திரி நம்ம இஷ்டப்படி வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு ஊத்தாப்பம். இதுக்கு மிக்சியில் 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. கூட ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசை கல் சூடானதும் இந்த மாவை நம்ம ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேரட் துருவல் போட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சு வேகிறது ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப மூடி எடுத்துட்டு தோசையை திருப்பி போடுங்க. அதே மாதிரி
சிம்மில் மறுபடியும் 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம தோசை திருப்பி பார்க்கலாம். ஊத்தப்பம் தயார். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பச்சைப்பயிறு மாவு இனிப்பு உருண்டை. அதுக்கு நாம் ஊற வைக்க மாட்டோம். பச்சைப்பயிரை அப்படியே எடுத்து வறுத்துக்கிறோம். ஒரு சட்டியில் போட்டு வறுத்துக்கிறோம். பொன்னிறம் வர வர வறுத்துக்கிட்டு நாம் அந்த வறுத்த பயிரை ஆற வச்சு மழைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சிக்கிறோம். அந்த மாவில் நம்ம அந்த இனிப்பு உருண்டையை பண்ண போகிறோம். 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை பயிரை வறுத்தாச்சு. இப்போ நாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சிக்கலாம். வறுத்த பச்சை பயிரை மிக்சியில் போட்டு நல்லா மழைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு கூட நமக்கு தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதை பாகெடுத்து சேர்க்கலாம், இல்லை நம்ம நல்லா பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் பொடி, முந்திரி, வறுத்த முந்திரி. இங்கே நான் நெய்யை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட சிறிதாக சேர்த்து உருண்டை பிடிக்கிற பதம் வர வர நெய்யை நான் சேர்க்க போகிறேன். நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வர வர நம்ம நெய்யை சேர்த்தோம். இதில் தோராயமாக நான் இப்போது 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வெல்லம் 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு முறை வெறும் பச்சைப்பயிறு மாவில் பெரட்டி வச்சோம்னா சீக்கிரம் உருண்டை உடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு பக்கோடா. இது செய்யறதுக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு 1 கப் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாயும் சிறிதளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை நம்ம முதல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நான் 1 சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்தை விட நம்ம மிளகு சேர்க்கறது ரொம்ப நல்லது. தண்ணி விட்டு அரைச்ச பச்சை பருப்பை பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள், சிறிதளவு சீரகத்தூள் 1 பிஞ்ச் போட்டால் போதும், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கியது, வெங்காயம் பொடியாக நறுக்கியது, சிறிதளவு மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சிறிதளவு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி விட்டு நல்லா பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு பக்கோடா மாவு போடுற பதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வானல் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பக்கோடாவை போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு அப்புறம் பக்கோடாவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பக்கோடா நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நாம் பச்சைப்பயிரை வச்சு 5 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டல், பச்சைப்பயிறு கார சுண்டல், பச்சைப்பயிறு இனிப்பு உருண்டை, பச்சைப்பயிறு பக்கோடா, பச்சைப்பயிறு ஊத்தப்பம். சாதாரணமாக முளைக்கட்டிய பச்சைப்பயிரை சாப்பிடாதவங்களை கூட நாம் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செய்து கொடுக்கறது மூலமாக அவங்கள சாப்பிட வைக்கலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.